வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு, சிறப்பு டெட் தேர்வு நடைபெறக்கூடிய விதிமுறைகள், நடைமுறைகள், ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் என்ன வகையான அரசு தரப்பில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்குகின்றன, அந்த சலுகைகளை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன வகையான வழிமுறைகளை, என்ன வகையான ஆசிரியர்கள், எந்தெந்த ஆசிரியர்கள் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பு பற்றிய தகவல்களும், சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வழங்கக்கூடிய நடைமுறையில் என்ன வகையான அரசு தரப்பில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது என்பது பற்றிய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா டெட் தேர்வு சம்பந்தமாக தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். சிறப்பு டெட் தேர்வு எழுதுவதற்கான யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், விண்ணப்பிக்கக்கூடிய முறைகள் என்ன, அதேபோல் பணிச்சான்று பெறுவதற்கான நடைமுறைகள் என்ன, ஆவணங்களில் என்னென்ன பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும், அதேபோல் கால் டிக்கெட் பெறுவது, குவாலிஃபைடு சர்டிஃபிகேட், ஃபெயிலானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் என்னென்ன அடுத்தடுத்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பதை பற்றி கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்பு பற்றிய முக்கிய தகவல், என்ன வகையான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சுக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பு கலந்து கொள்வதற்கு எந்தெந்த ஆசிரியர்கள் தகுதி உடையவர்கள் என்பதை பார்ப்போம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள், மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக செயல் வழி கற்றல் மற்றும் பாடத்திட்டம் தொடர்பான 3 பயிற்சி நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது 2025-2026ஆம் கல்வியாண்டு முடிவடைய நிலையில் மே மாதம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கல்வியாண்டான 2020-2027ஆம் கல்வியாண்டின் தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் பள்ளிகள் திறக்கப்படும் போது விநியோகம் செய்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அறிமுகம் செய்யும் நோக்கில் மாவட்ட வாரியாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள், மாநகராட்சி தொடக்கப்பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு முதல் பருவ புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் தொடங்க உள்ளது. மாநில பாடத்திட்டத்தின் குழுவினர் பரிந்துரை செய்துள்ள கருத்துக்களை உள்ளடக்கிய பாடத்திட்டங்கள் தொடர்பாக கல்வியாளர்களிடமிருந்து கருத்துரல்கள் பெறப்பட உள்ளன. மாநில பாடத்திட்டம் தொடர்பாக பாடங்களை உருவாக்கவும் ஆசிரியர்கள் குழுக்களை ஈடுபடுத்தி பாடங்களை எழுதுவதற்கான பணிகளும் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் மூலமாக 2026ஆம் ஆண்டு 2027ஆம் கல்வியாண்டிற்கான தொடக்கப்பள்ளிகளில் 1 முதல் 3ஆம் வகுப்புக்கான பாடப்புத்தகங்கள் பள்ளிகள் திறக்கப்படும் போது விநியோகம் செய்வதற்கான பணிகள் தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில், மாநகராட்சி தொடக்கப்பள்ளிகளில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக செயல்வழி கற்றல் மற்றும் பாடத்திட்டம் தொடர்பான 3 பயிற்சி நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.